இவங்களும் போட்டுட்டாங்களா? யூஸ்வலா போடுற மாதிரி அப்பாலஜி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க ப்ராடக்ட் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் மாதிரி நானும் சொல்ல போறது இல்ல. என்னோட அப்பாலஜி ஆக்சுவல் அப்பாலஜியா இருக்க போகுது. கோ வித் ட்ரெண்ட் தான், பட் பிட் டிஃபரெண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் அப்பாலஜி என்ன அப்படின்னா, ஷிப்பிங் வந்து என்னால நெக்ஸ்ட் டே டெலிவரி கொடுக்குற மாதிரி விதின் தமிழ்நாடு என்னால எல்லா டைம்லயும் கொடுக்க முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஷிப்பிங் வந்து இந்தியா போஸ்ட் மூலமா தான் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு எமர்ஜென்சி கண்டிப்பா எனக்கு நெக்ஸ்ட் டே டெலிவரி வேணும்ன்ற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் கொரியர்ல சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இந்தியா போஸ்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ரீசனபிள் காஸ்டா இருக்கு, பிளஸ் கொஞ்சம் சேஃபாவும் பார்சல் போய் ரீச் ஆயிடுது. கஸ்டமர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனாலதான் இன்னும் நம்மளுக்கு பிசினஸ் க்ரோ ஆக நம்மளால ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடிஞ்சா அதையும் நாங்க உங்களுக்காக பண்ணி தரோம். ஸோ சாரி ஃபார் சம் டிலேட் டெலிவரிஸ். ரொம்ப முக்கியமான அப்பாலஜி. வடகம்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து பபல் ஃபுட்ஸ்ல வந்து ரெட் ரைஸ் வடகம், அதாவது மாப்பிளச்சம்பா அரிசியை வச்சு வடகம் போட்டுட்டு இருக்கோம். அந்த வடகம்ல வந்து எல்லாருமே எனக்கு வெள்ளை அரிசியில போட்டுத்தாங்க, எனக்கு வெள்ளை கலர்ல வடகம் வேணும், பிள்ளைங்க வந்து அதுதான் விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்களுமே, பிள்ளைங்கன்னு இல்ல, பெரியவங்களே நிறைய பேர் வந்து எனக்கு வடகம் வந்து வெள்ளை கலர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாரி, வி கேனாட் மேக் ஒயிட் வடகம்ஸ் பிகாஸ் நேட்டிவ் ரைஸ் வெரைட்டிஸ்ல முடிஞ்ச அளவு போறது பெஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். என்னால முடிஞ்சா நேட்டிவ் ரைஸ் வெரைட்டிஸ், அதாவது நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்ல வெள்ளை அரிசியில ஏதாவது போட முடியும் அப்படின்னா நான் ட்ரை பண்றேன். எனக்கு இப்ப மாப்பிளச்சம்பா அரிசியில இட்லி அரிசி கிடைக்குது. அது வடகம் போடுறதுக்கு மேக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. அதனால அந்த வடகம் போட்டுட்டு இருக்கோம். பிளஸ் பீட்ரூட் வடகமும் போட்டுட்டு இருக்கோம், கிட்ஸ்க்காக கலர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக. இப் சப்போஸ் உங்க கிட்ஸ் வந்து கலர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க பீட்ரூட் வடகம் ட்ரை பண்ணலாம். எங்களால ஒயிட் வடகம்ஸ் போட முடியாது, சாரி. அண்ட் ஒன் மோர் திங், சம்மர்ல மட்டும் வடகம் வந்து நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கேட்டாலும் என்னால ஆர்டர் டெலிவரி பண்ண முடியும். இந்த வின்டர் சீசன்லாம் வெயில் இல்லாதனால என்னால வடகம்ஸ் வந்து அவ்வளோ அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம அதுக்கு வேற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு வடகம் வந்து ஸ்டாக் எப்பவுமே இருக்கிற மாதிரி ஐ வில் ட்ரை. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட மால்ட் ரெடி பண்ணுங்க, நீங்க ஏபிசி மால்ட் ரெடி பண்ணுங்க, எனக்கு இன்ஸ்டன்டா பிள்ளைங்களுக்கு வந்து பால்ல கலந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. மால்ட் ரெடி பண்றது வந்து ஈஸி விஷயம் தான். அதுல வந்து பெரிய டஃபான ப்ரொசீஜர்லாம் எதுவும் இல்ல. ஆனாலும் நாங்க ஏன் ஏபிசி மால்ட் வந்து லான்ச் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா, அதுல ரெண்டு முக்கிய ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, மால்ட்ல வந்து எப்பவுமே அதுல 40 to 50% வந்து அதுல வந்து சுகர் தான் இருக்கும். ஒண்ணு ஒயிட் சுகர், இல்ல வெல்லம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு தான் அதுல இருக்கும். அதுல 50% தான் நம்மளால வந்து ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட் காம்பினேஷன் வந்து கொடுக்க முடியும். சோ அதை நான் பெண்டிங்ல தான் வச்சிருக்கேன். அதை இன்னும் வேற மாதிரி ஹெல்தியா உங்களுக்கு அந்த சுகர் வந்து பிள்ளைங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா ஐ வில் ட்ரை இன் தி ஃபியூச்சர். சாரி ஃபார் தட்.